Hi students, in the video நம்ம exercise 3.3 and 3.4 ஓட introduction தான் பார்க்க போறோம். அந்த exercise ஓட concepts தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய types of numbers பார்த்திருப்போம். கரெக்ட்டா? Integersனா என்னன்னு பார்த்திருப்போம், natural numberனா என்னன்னு பார்த்திருப்போம், whole numberனா என்னன்னு பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய types of number பார்த்திருப்போம். இப்போ அடுத்த type of number தான் வந்து fractions. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீட்சா இருக்கு இல்லையா, இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல 3 பீஸ் இருக்கு. இப்போ நீங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பீட்சா வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துப்பீங்களா? அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஒவ்வொரு பர்சனோட ஷேரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஈச் பர்சன்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 1/3. அதாவது 3 ஈக்குவலா டிவைட் பண்ண பார்ட்ஸ் இருக்கு. பீஸாவோட 3 ஈக்குவலா டிவைட் பண்ண பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கிறீங்க. அதுதான் வந்து 1/3ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ ஃபிராக்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னா, a fraction represents a part of a whole. இந்த முழு பீட்சால 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்கீங்க. அந்த 3 பார்ட்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து ஃபிராக்ஷனோட வேலை. மேலே இருக்க நம்பர் வந்து நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவோம். டினாமினேட்டர் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்ணும். டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளோங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த 3ங்கிறது வந்து நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா இவ்வளோ பார்ட்ஸ்ன்னு, அதாவது டோட்டல் பார்ட்ஸ்ல எத்தனை பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நியூமரேட்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இதான் வந்து டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரோட வேலை. எப்படி நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கு. நீங்க இப்போ 5/1 இருக்கு, நீங்க மைனஸ் இங்கேயும் போட்டுக்கலாம், இல்ல கீழே டினாமினேட்டர்லயும் போட்டுக்கலாம், இல்ல காமனா நடுவுலையும் போட்டுக்கலாம், இல்ல நியூமரேட்டர்லயும் போட்டுக்கலாம். சரியா? எப்படி போட்டாலும் வந்து நமக்கு ஒரே வேல்யூ தான், ஒரே மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்படி பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் ஃப்ராக்ஷனும் இருக்கு. இப்போ அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிற ஒரு சூப்பர் செட் தான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்ல எல்லாமே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கும், ஹோல் நம்பர்ஸும் இருக்கும், இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே வந்து இருக்க ஒரு சூப்பர் செட் தான் வந்து ரேஷனல் நம்பர். சரியா? இப்போ டெஃபினேஷன் என்னன்னா, ரேஷனல் நம்பர் இஸ் எனி நம்பர் that can be written as p/q. எந்த நம்பரை வந்து இந்த p/q ஃபார்மேட்ல நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியுதோ அந்த எல்லா நம்பரையும் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், where q should not be equal to 0. இந்த q டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் இருந்தா போதும். மற்றபடி எந்தெந்த நம்பர்லாம் இந்த p/q ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றோமோ அது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2/1 எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெறும் 2ன்னு மட்டும்தான் இருக்குது. ரேஷனல் நம்பரா இல்லையான்னு கேட்டா இதுவும் ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா இந்த 2வை வந்து 2/1 நம்ம எழுதிக்கலாம். எதுவுமே டினாமினேட்டர்ல இல்லைன்னா 1 இருக்குன்றது அர்த்தம். சரியா? அதே மாதிரி மைனஸ்ல -7/5 அதுவும் ரேஷனல் நம்பர் தான். 3/10, 4, -9, 0 இது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர் தான். டினாமினேட்டர்ல தான் வந்து 0 வரக்கூடாது, ஆனா நியூமரேட்டர்ல வந்து 0 வரலாம். சரியா? ஏன்னா இது என்னங்கிறது நமக்கு தெரியும். 0/1 எவ்வளோ? 0 தானே. அதனால நமக்கு என்ன ஆன்சர் தெரியுன்றனால இது இப்படி இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கக்கூடாதுன்னா 1/0ன்னு இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரே ஒரு கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க 13/12 இருக்கு இல்லையா, இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரேஷனல் நம்பர். இதை ஃபர்தரா நம்மளால 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியும், அதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும். சரியா? 2 டேபிள்ல வந்து 30 வந்து 15 டைம்ஸ், 12 வந்து 6 டைம்ஸ். இதை மறுபடியும் நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி? 3 டேபிள்ல 2 டைம்ஸ் 6, 5 டைம்ஸ் வந்து 15. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா 6 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 30 வந்து 5 டைம்ஸ், 12 வந்து 2 டைம்ஸ். அப்போ நம்ம 30/12ன்னு எழுதுறதுக்கு பதிலா 5/2ன்னு எழுதிக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து காமனா என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரி இருக்க நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் எழுதுவோம். அதாவது இப்போ 5/2 இருக்கு இல்லையா, அதை ஃபர்தரா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 5 and 2க்கு நடுவில் காமனா ஏதாச்சும் ஒரு டேபிள்ல நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 1 வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி கேசஸ்ல ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாத ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா
கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். சரியா? கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து 5/2, அதே மாதிரி 2/3, இல்லைனா 1/2, அப்புறம் 5/4. இது எல்லாமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள் தான். இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ 10/5 இருக்கா, இதை 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10 வந்து 2 டைம்ஸ், 5 வந்து 1 டைம். சரியா? இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ அடுத்து ஈக்விவேலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ பாருங்க, 2/1 is equal to 4/2 is equal to 6/3 is equal to 100/50. நல்லா கவனிங்க, 100/50 இருக்கா, இதை நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 50 டேபிளில் இது 1 டைம், இது 2 டைம்ஸ். கரெக்டா? அப்போ பாருங்க, 2/1 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 6 வந்து 2 டைம்ஸ், 3 வந்து 1 டைம். மறுபடியும் இதே வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 4/2 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் தானே? இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஹேவியர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஈக்விவேலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இன்னொரு நம்பர் கூட யோசிச்சு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8/4 எழுதிக்கலாம். ஏன்னா இதையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ எல்லாமே வந்து கடைசியாக இந்த ஃபார்மில் நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஈக்குவல்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து ஈக்விவேலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இங்கே -3/1 இருக்குது. இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான், நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அடுத்து -6/2, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ், மறுபடியும் -3/1 தான் கிடைக்குது. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ், மறுபடியும் -3/1 தான் ஆன்சராக கிடைக்குது. இது 30 and 10னா 10 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம்ஸ், மறுபடியும் -3/1 தான் கிடைக்குது. நம்ம டைரெக்டாக -3ன்னு எழுதிக்கலாம், இதையும் வந்து 2ன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஈக்விவேலண்ட் ரேஷனல் நம்பர்ஸோட அர்த்தம். இப்போ அடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து இந்த 2 நம்பரும் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து a/bன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் நம்பர் வந்து c/dன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரும் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த a வந்து d-யோட மல்டிப்ளை பண்ணுங்க, b-யை வந்து c-யோட மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ADயும் இந்த BCயும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரும் ஈக்குவல்னு அர்த்தம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4/2 அதுக்கப்புறம் 6/3 கொடுத்துருக்காங்க 2 நம்பர்ஸ். இது ஈக்குவலா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 3 வந்து 12, 2 × 6 வந்து 12. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கா? ஸோ இந்த 2 நம்பர்ஸும் இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. இப்போ இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போங்க. இப்போ 4/2னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ், இது 1 டைம். இப்போ 6/3னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம், இது 1 டைம். ஸோ 2/1 is equal to 2/1. கரெக்டா? ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போக முடியல, கோப்ரைம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2/4 + 3/4ன்னு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து ஆட் பண்ணி 5/4ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்படி இல்லாமல் வேற வேற டினாமினேட்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போது அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸில் டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். அது இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3/8 + 1/8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 8/8ன்னு ஒரே டினாமினேட்டர் இருக்கனால நம்ம 4/8ன்னு ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியும் 1/2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் சப்ராக்ஷனும். டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ 7/8 - 2/8ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ராக்ட் பண்ணோம்னா 5/8ன்னு நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். ஒருவேளை டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 1/2 + 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டேபிள்லையும் 6 வரும், 3 டேபிள்லையும் 6 வரும். சரியா? அதான வந்து லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். அதை வந்து இங்கே எழுதிக்கணும் எல்சிஎம் எடுத்துட்டு. எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கீழே எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரை நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் தான் 6,
அதே மாதிரி இன்டூ 3 கீழே பண்ணிக்கோங்க, மேலேயும் பண்ணிக்கோங்க. ஸோ 3/6ன்னு ஆன்சர் கிடைக்கும். 3 டேபிளில் 2 டைம்ஸ் வந்து 6, அப்போ 3 × 2 1 × 2, அப்போ 2/6 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் எல்சிஎம் எடுத்து நம்ம ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணணும். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் மைனஸ் கொடுத்துருந்தாலும் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்து ரேஷனல் நம்பரில் மல்டிப்ளிகேஷன். ஒரு 2 நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, நியூமரேட்டரை 2வது நம்பரோட நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை 2வது நம்பரோட டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 நம்பர் கொடுத்துருந்தாலும் அதே மெத்தட் தான். இப்போ a/b × c/d கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு e/f முன்னாடி கொடுத்துட்டு இன்டூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நியூமரேட்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 2/3 × 5/3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 × 5 வந்து 10ன்னு எழுதிக்கலாம், நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி. 3 × 3 வந்து 9ன்னு எழுதிக்கலாம், டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணி. இப்போ அடுத்து ரேஷனல் நம்பர்ஸில் எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிவிஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ a/b டிவைடட் பை c/dன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த c/dயோட ரெசிப்ரோக்கலோட மல்டிப்ளை பண்ணோம்னா போதும். இங்கே பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் c/dக்கு பதில் d/cன்னு எழுதியிருக்கோமா, டிவிஷனுக்கு பதில் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சருங்கிறது கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3/4 டிவைடட் பை 2/5 சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ரெசிப்ரோக்கலில் மாற்றிட்டோம்னா 5/2ன்னு ஆயிரும். இப்போ 3 × 5 வந்து 15, 4 × 2 வந்து 8. டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4/3 டிவைடட் பை 2/5ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் இருக்க நம்பரோட ரெசிப்ரோக்கலோட ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4/3 × 5/2 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 6. இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். டிவிஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போது ரேஷனல் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி வேறு டினாமினேட்டர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் இனி வர எக்ஸசைஸ் செட்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது, சரியா? அதில் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்னன்னா, a + b வந்து b + aக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணாலும், நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறாதுன்றது தான் அர்த்தம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1/2 + 1/3, சரியா? இது வந்து a, இது வந்து b. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க. இந்த பியை வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ஏயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படி பண்ணோம்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த பியோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் 1/3ன்னு, இந்த ஏயோட வேல்யூவை வந்து செகண்ட் எழுதியிருக்கோம் 1/2ன்னு. இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து பிளேஸ் மாற்றினாலோ இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் வந்து மாறாது. 1/2 + 1/3ன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 டேபிளில் 3 × 6, அப்போது × 3 மேலேயும் × 3. 3 டேபிளில் 2 × 6, அப்போ × 2 மேலேயும் × 2. இப்போ மேலே வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 + 2. 1 × 2 வந்து 2 தானே, டினாமினேட்டர் வந்து நமக்கு 6, ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா. இப்போ ஆன்சர் வந்து 5/6. இப்போ இதே ஆன்சர் வந்து இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாமா? நம்ம நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இங்கேயும் இதே ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கேயும் எல்சிஎம் எடுங்க. இப்போ 3 × 2 மேலேயும் × 2, 2 × 3 மேலேயும் × 3. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ளஸ் இங்கே வந்து 3 டிவைடட் பை அதே 6 தான். அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. இந்த நம்பர்ஸோட பொசிஷன் மட்டும்தான் மாறுதே தவிர ஒரே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. இந்த பிஹேவியரை தான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் டிஃபைன் பண்ணியிருப்போம். அடுத்து மல்டிப்ளிகேஷனும் இதே மாதிரி தான். 2/3 × 4/5ம் 4/5 × 2/3ம் ஒன்று தான். நம்ம நம்பர்ஸ் மாற்றினாலும் ஒன்றா தான் ஆன்சர் கிடைக்கும். 2 × 4 வந்து 8, 3 × 5 வந்து 15 இஸ் ஈக்குவல் டு 4 × 2 வந்து 8, 5 × 3யும் 15 தான். ஸோ அதனால தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இதே மெத்தட் வந்து சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் வந்து ஒர்க் ஆகாது. சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனில் வந்து நம்ம நம்பர்ஸோட இடத்த வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து மாறும். ஸோ அதனால தான் வந்து சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷனை வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்க்ளூட் பண்ணல, அது வந்து இன்க்ளூட் ஆகாது.
இப்போ அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 2 நம்பர்ஸ் வந்து அடிஷனில் இருக்குது சரியா. இந்த Q + R வந்து அடிஷனில் இருக்குது. அது கூட Pயை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 × 1 + 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறத ஆட் பண்ணிப்போம். அப்போ 4 ஆயிருமா, அப்போ 2 × 4னா ஆன்சர் வந்து நமக்கு 8ன்னு கிடைக்கும். ஓகே, அதை தான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, PQ + PRக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த Pயை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த Pயை இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 ஆன்சரையும் ஆட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எக்ஸாம்பிளில் 1 + 3ன்னு ஆட் பண்ணோம், 2ஓட மல்டிப்ளை பண்ணோம், ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட்டு 2வை வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 × 1 வந்து 2 தான், இந்த PQ தான் இங்கே எழுதியிருக்கேன், 2 தான் அது. ப்ளஸ் அடுத்து இந்த 2வை வந்து 3ஓட மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 வந்து என்ன 6ஆ, அப்போ 2 + 6 which is equal to 8. ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஒரே ஆன்சர் தானே கிடைக்குது. இந்த பிஹேவியர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதே எக்ஸாம்பிள் தான் இன்னொரு டைமும் கீழே வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு P வந்து 1/2ன்னு எடுத்துக்கலாம், Q வந்து 1/3, R வந்து 1/6. லெஃப்ட் சைடில் இதை மட்டும் சால்வ் பண்ணுறோம். இப்போ 1/2 இன்டூ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே இன்டூ 2, மேலேயும் இன்டூ 2, அப்போது 2 இங்கே 2 வந்துருமா மேலே, ப்ளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். கீழே வந்து 6 ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 1 வந்து 3 /6. இதை கேன்சல் பண்ணோன்னா 1/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் தான் வந்து இது 1/2 இன்டூ இந்த 1/2 சரியா. இந்த 1/2 இங்கே இருக்குது, இன்டூ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது இல்லையா, அந்த 1/2 which is equal to 1/4. இப்போ ரைட் சைட் பாருங்கள், அந்த PQ + PR இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், வர ஆன்சரை வந்து ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 1/2 × 1/3 பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 1/2 × 1/6 பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 தான் ஆன்சர் கிடைக்கும். 2 × 3 வந்து 6. இங்கே நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 தான் ஆன்சர் கிடைக்கும். 2 × 6 வந்து 12. அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா நம்ம டினாமினேட்டர் வந்து சேம் நம்பராக மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து இன்டூ 2, ஏன்னா 6 2s தானே 12. இப்போ இன்டூ 2 பண்ணோன்னா மேலேயும் இன்டூ 2, அப்போ ஆன்சர் வந்து 2/12 கிடைக்கும். 2/12 + 1/12 which is equal to 3/12. அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1/4ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ரெண்டு மெத்தட்லேயும் வந்து நமக்கு ஒரே ஆன்சர் தானே கிடைச்சிருக்கு, அதை தான் வந்து இங்கே நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் சரியா. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேலை. இப்போ சில எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு P is equal to 2/3, Q is equal to 3/4, R is equal to 9/7. இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இதை எழுதி இந்த LHSும் போடணும், RHSும் நீங்கள் வந்து போட்டு காமிக்கணும். அப்படி இல்லை சும்மா நார்மலாக வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4/2 இன்டூ 2/3 ப்ளஸ் 1/5 இந்த மாதிரி கொடுத்துட்டு யூஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும் சரியா. கொஸ்டினில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தா இந்த மெத்தடில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2 ரேஷ்னல் நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சரும் வந்து ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 1/2 + 1/3 எல்சிஎம் எடுத்தோன்னா 6, அதுக்கப்புறம் மேலே இருக்க நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு 5/6ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, எல்சிஎம் தான் எடுத்திருக்கோம். இப்போ 2 டேபிளில் காமனாக 6 இருக்குமா, 2 and 3க்கு காமனாக, அப்போ இங்கே இன்டூ 3, இங்கே இன்டூ 2, மேலேயும் இன்டூ 3, இங்கேயும் மேலே இன்டூ 2. இப்போ நியூமரேட்டரும் மாறிடும். 1 × 3 வந்து 3 /6 ப்ளஸ் 1 × 2 வந்து 2 /6. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5/6. ஸோ இந்த ஆன்சரில் நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் வந்து ரேஷ்னல் நம்பராக தானே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எந்த 2 ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்போவுமே வந்து ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். இதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும். இப்போ இந்த 2 நம்பரே கன்சிடர் பண்ணுங்கள், இது ரெண்டுமே ரேஷ்னல் நம்பர் தான்.
சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 1/6ன்னு ஆன்சர் கிடைக்குதா இதுவும் வந்து ரேஷ்னல் நம்பர் தான் இப்போ இந்த ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 3 × 2 வந்து 6 6 × 6 வந்து 36 இதுவுமே வந்து நமக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் தானே அப்போது ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பர் தான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரேஷ்னல் நம்பர் தான் இப்போ இதே நம்பரை வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணுங்க என்ன பண்ணுவோம் செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கலோட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போது இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் 3/6 × 6/2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க இது 1 இதுவும் 1 இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 × 1 டிவைடட் பை 1 × 2 நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னவா கிடைச்சிருக்கு ரேஷ்னல் நம்பராக தான் கிடைச்சிருக்கு இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு ரெண்டு ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி மல்டிப்ளை பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் அந்த நம்பரும் வந்து ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும் டிவிஷனில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது ஜீரோவில் டிவைட் பண்ணும்போது மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகாது மற்றபடி எந்த நம்பர் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அதாவது ஆன்சர் வந்து நமக்கு ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இப்போ இது வரைக்கும் 3.3ஓட இன்ட்ரடக்ஷன் இப்போ 3.3ஓட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி திங்க் அண்ட் ரிஃப்ளெக்டில் ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்குது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா while adding or subtracting fractions with different denominators அதாவது ரெண்டு ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணும்போதோ இல்லை சப்ராக்ட் பண்ணும்போதோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி வந்து டினாமினேட்டர்ஸை வந்து ஈக்குவல் ஆக்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்சிஎம் எடுத்தால் போதும் டினாமினேட்டர்ஸோட எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்டோ இல்லை ஆடோ பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இனி அடுத்து வந்து வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லியிருக்காங்க அவங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுப்பாங்கன்னு அதே மாதிரி அவங்களே வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வச்சு வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நமக்கு ஆன்சரும் வந்து 1/4 1/4ன்னு கிடைச்சிது இதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே கொஸ்டின் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த ரெண்டு கொஸ்டினோட ஆன்சர் இனி அடுத்து வந்து நம்ம 3.4 இருக்கு இல்லையா அதோட கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ 3.4ல என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரேஷ்னல் நம்பரை வந்து நம்பர் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக ஒரு இன்டீஜர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ 1 கொடுத்து இது ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 2னா இங்கே ஒருவேளை -2னா இங்கே இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா இதே மாதிரி தான் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் ரேஷ்னல் நம்பர்ஸையும் வந்து நம்ம நம்பர் லைனில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் ரேஷ்னல் நம்பர் வந்து எதுக்கு நடுவில் இருக்கும்னா ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன இருக்குது 1/2 இருக்குது சரியா 0க்கும் 1க்கும் அதாவது இந்த ஒரு யூனிட் இருக்கு இல்லையா இந்த ஒரு யூனிட்டோட பாதி தான் வந்து 1/2ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இங்கே ரெண்டு பார்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது வந்து செகண்ட் பார்ட் இப்போ ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து 1/2 இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு இன்டீஜருக்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும் நம்பர் லைனில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும் -1 அண்ட் 0க்கு நடுவில் வந்து -3/4 வந்து இருக்கு ஓகே ரெப்ரசென்ட் பண்ணும் ஓகே ஆனால் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மெயினான விஷயமே வந்து நம்மளோட டினாமினேட்டர் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3/4ன்னு கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் என்னன்னு பாருங்க டினாமினேட்டர் வந்து 4 அப்போது நார்மலாக நம்ம நம்பர் லைனில் என்ன பண்ணுவோம் 0 and 1 இருக்குன்னா அதுக்கு நடுவில் 10 யூனிட்ஸ் இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம் ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா 0க்கும் 1க்கும் நடுவில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து நம்ம டினாமினேட்டரோட வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இங்கே செகண்ட் யூனிட் இங்கே தேர்ட் யூனிட் இங்கே ஃபோர்த் யூனிட் வந்து 1க்கு நேராக இருக்கணும் 1 தான் வந்து ஃபோர்த் யூனிட்டாக இருக்கணும் சரியா அப்போது ஒவ்வொரு யூனிட்க்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கணும் 3 யூனிட்ஸ் இருக்கணும் அந்த ஃபோர்த் யூனிட் வந்து அடுத்த யூனிட்டோட ஸ்டார்டிங்காக இருக்கணும் ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 1/4ன்னு அர்த்தம் இங்கே 2/4ன்னு அர்த்தம் இங்கே 3/4 இந்த இடத்துல தான் 4/4 அப்போ அது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்குமா அதனால தான் நமக்கு என்ன டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்டிங்காக வச்சுக்கணும் இப்போ அதே மாதிரி தான் 1லேருந்து 2 வரைக்கும் போனோம்னா செகண்ட் யூனிட்ல என்ன இருக்கணும்னா 8/4ன்னு நமக்கு ஆன்சர் வரணும் அப்போது
1 2 3 4th யூனிட்ல செகண்ட் யூனிட். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்க வந்து 4/4னா இங்க 5/4 6/4 7/4 8/4 கேன்சல் பண்ணோம்னா 2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நம்பர் லைன்ல யூனிட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம், யூனிட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிட்டோம் நம்பர் லைன். இப்போ எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம்னா அப்பதான் வந்து நீங்க நியூமரேட்டரை பார்க்கணும். நியூமரேட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0ல இருந்து 3 யூனிட் தள்ளி மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட். அப்போ நம்மளோட 3/4 வந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் வந்து நம்பர் லைன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஒருவேளை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எப்படி மாத்துவீங்க ஃப்ராக்ஷன்ஸுக்கு? இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 4 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டரோட வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும், டினாமினேட்டர் அதே டினாமினேட்டர் தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இங்கே 2 × 4 + 3னா 2 4s are 8 8 + 3 வந்து 11. இப்போ 11/2 இதை வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தடில் வந்து நம்பர் லைனில் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஒருவேளை நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த சைட் பண்ணோம் இல்லையா, ரைட் சைட் பண்ணதை அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பண்ணணும், அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வந்து -1 -2ன்னு போகும் இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி யூனிட் பிரித்து கரெக்டாக இப்போ 4th யூனிட்ல வந்து -1 வர மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு யூனிட் இருக்கு, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், இந்த 4th யூனிட்ல தான் நமக்கு -1 வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி அக்கார்டிங்லி லெஃப்டோ ரைட்டோ 4 யூனிட்ஸ் வச்சிருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ அடுத்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரேஷனல் நம்பருக்கும் 0க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. இந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A and Bன்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், சரியா? A வந்து 2ன்னு வச்சுக்கலாம், B வந்து 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 நம்பருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த B இருக்கு இல்லையா, Bயை வச்சு Aவை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, இங்கே 2/1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 4/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் பண்ணோம்னா 4 - 2 வந்து 2. இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2ன்னு அர்த்தம். அப்போது A and B வந்து ரேஷனல் நம்பராக இருந்து அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். A - B நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு -4 and 3 இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. பியோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ வந்து -4, B வந்து 3. அப்போது 3 - -4 மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 + 4 = 7. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 7னா 7 யூனிட்ஸ் வந்து நடுவில் இருக்குன்றது அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட். இப்போ அடுத்து டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் ரேஷனல் நம்பர் இருக்குன்றது பார்த்தோம். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோமா? எவ்வளோ இருக்கும்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் வந்து ஒரு 2 இன்டீஜருக்கு நடுவில் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டினில் வந்து 2 and 4க்கு நடுவில் ஒரு 5 நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. 5 ரேஷனல் நம்பர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லையா ஃபார்முலா A + B / 2. அதாவது இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் தான் எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 + 4 / 2 which is equal to 6/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 3. 3 வந்து 2 and 4க்கு நடுவில் தானே இருக்கு. அப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்கணும், அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்குன்றது நமக்கு ஆன்சராக கிடைச்சிடும். அப்போ 2 + 3 / 2னா 5/2 which is equal to 2.5. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் நடுவில் இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 3.5 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்கிற மெத்தடில் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 5 நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த நம்பர் வர வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னும் சில மெத்தட் இருக்குது, அதை நம்ம எக்ஸசைஸ் செட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 2 இன்டீஜர் கொடுத்து அதுக்கு நடுவில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே சேம் கான்செப்ட் தான் 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கும். இன்டீஜர்னாலும் ரேஷனல் நம்பராலும் ஒன்று தானே. இப்போ இன்டீஜர் கொடுத்துருந்தாலும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், 2/1 and 4/1 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2/3க்கும் 4/5க்கும் நடுவில்
ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் அதே கான்செப்ட் தான். 2/3 plus 4/5 divided by 2. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 into 5 வந்து 15, 5 into 3 வந்து 15. இப்போ 15 எழுதிக்கோங்க. மேலேயும் into 5, இங்கேயும் into 3. 2 5s are 10, 4 3s are 12. இப்போ 22/15 divided by 2. இங்கே 2 வந்து ஆல்ரெடி டிவைட் பை 1ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகி இப்படி மேலே வரும்போது என்ன ஆயிரும்னா இன்டூ 1/2ன்னு ஆயிரும். இப்போ டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க, நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 22 டிவைடட் பை 30. இப்போ 22 டிவைடட் பை 30 எதுக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம்? இந்த 2/3க்கும் 4/5க்கும் நடுவில் 22/30 இருக்குன்னு அர்த்தம். இதை ஃபர்தராக நீங்கள் டிவைடும் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் பண்ணலாம் இல்லையா? 22 வந்து 11 டைம்ஸ், 30 வந்து 15 டைம்ஸ். 11/15 வந்து 2/3க்கும் 4/5க்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த மெத்தடில் தான் வந்து உங்களால் ரெண்டு நம்பருக்கு நடுவில், அதாவது ரேஷனல் நம்பரோ இல்லை இன்டீஜருக்கோ நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும் பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ். இன்ஃபினிட்லி நிறையா இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து ஆவரேஜ் எடுக்கிறது. இதில் இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது. அதை எக்ஸசைஸ் செட் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 3.3ஓட கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி 3.4ஓட கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் செட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். இது பார்க்கலனாலும் புரிஞ்சுக்கலாம், பட் ஸ்டில் அங்கங்கே கொஞ்சம் டவுட் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதை பார்க்குறதே வந்து ஒரு பெட்டர் ப்ராக்டிஸாக இருக்கும். அடுத்து வர வீடியோஸில் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த கான்செப்ட்ஸும் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.